பல்கிங் பண்ணும்போது இந்த தவறுகளை பண்ணாதீங்க. டே 94 பல்கிங் சீரிஸ். காலையில சர்க்கரை இல்ல நம்மளோட வெறுங்காப்பி வர காப்பி குடிச்சிட்டு 20 நிமிஷம் கார்டியோ பண்ணியாச்சு. இன்னைக்கு எடுத்த ஃபுட்ஸ் இதுல என்டர் பண்ணிப்போம் பாருங்க. இந்த அசை வளர்க்கும் போது ரிசல்ட்ஸே தெரிய மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முதலாவது உங்க உணவுல கலோரிக் சர்ப்ளஸ்ல இருந்து முக்கியமா தினமும் அதை அளந்து ஹெல்த்திஃபைமி மை ஃபிட்னஸ் பேல் மாதிரி ஆப்ல ட்ராக் பண்ணி சாப்பிடுங்க. உடல் எடை உடல் பயிற்சியில எந்த முன்னேற்றம் இல்லைனா கலோரிஸ் அதிகப்படுத்துவது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நமக்கு எப்பவுமே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தது சிக்கன் ரைஸ் தான். அதே ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுத்துட்டு வெறுங்காப்பி வர காப்பி குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சுங்க. ரெண்டாவது ஒர்க் அவுட்ல எந்த அளவு கடினமா பயிற்சி பண்றோம் தான் முக்கியம். அதனால எல்லா செட்டும் குறிப்பிட்ட 10 ரெப்போட நிறுத்தாம கடைசி செட்லாம் டில் ஃபெயிலியர் வரைக்கும் பயிற்சி பண்ணுவது தசை வளர்ச்சியை மேம்படுத்தும். மூணாவது தரமான ஆழ்ந்த 7-8 மணி நேரம் தூங்குவது மற்றும் தசை வளர்ச்சி மெதுவான செயல்திறன் தான். அதனால கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு இன்னைக்கான நாள்ல செய்ய வேண்டிய கடமையை மேலோக்கி கடினமா நிலத்தன்மையோடு பண்ணாலே நம்ம இலக்கு அடையலாம். கடைசி மீலா டின்னர் எடுத்துட்டு 7K ஸ்டெப்ஸை கோல முடிச்சாச்சுங்க. நாம் பொருட்களை நேசிக்கிறோம், மனிதர்களை உபயோகிக்கிறோம். அதுவரை நாளை சந்திப்போம்.